இன்னைக்கு அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர்கள், விளையாட்டு வீரர்களை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள், அதிலும் குறிப்பாக வாலிபர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போது கண்டிப்பாக இந்த தலைவர்கள் ஜனங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்கிறார்கள் என்று புரிந்து கொண்டேன். கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு மிடில் வேர்ஸ் ஆஃப் த பைபிள் இன்னும் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு வசனம் வரும். அதுதான் சங்கீதம் 118:8. அது என்ன சொல்லுகிறது? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அப்படின்னா இந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒரு மனிதனை நம்பி அவனுக்கு பின்னாலே போகலாமா என்று யோசித்தேன். ஆடுகளை மேய்க்கிறதான ஒரு மேய்ப்பன் கிட்ட 100 ஆடுகள் இருந்துச்சு. ஒரு நாள் அதில் ஒரு ஆடு காணாமற் போயிற்று. அந்த மீதம் இருந்த 99 ஆடுகளும் அங்கே இருக்கட்டும் என்று சொல்லி தொலைந்து போன அந்த ஒரு ஆட்டை தேடி மேய்ப்பன் போனார். அந்த மேய்ப்பன் வேறு யாரும் இல்லைங்க, அவர்தான் நான் பின்பற்றுகிற இயேசு கிறிஸ்து. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் இந்த பூமிக்கு கடந்து வந்தார். யோவான் 10:11 இயேசு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறேன். அவர் சொன்னது போல நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். 2000 ஆண்டுகளுக்கு பின்பு இன்றைக்கும் அவருடைய நேசம் இந்த தேசமெங்கும் பரவி கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு விருப்பமானவர்களை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் மத்தேயு 16:26 இயேசு சொன்னார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஆமாங்க, இந்த உலகத்தில் நம்முடைய லைஃப்பை ஜாலியாக நாம் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் ஒரு நாள் வரும், நம்ம கூட என்ஜாய் பண்ணுற யாரும் அன்னைக்கு நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் மரணத்திற்கு பின்பு நான் உனக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று யோவான் 10:28 இயேசு வாக்கு கொடுத்தார். இயேசுப்பாவை ஃபாலோ பண்ணுங்க, அவர் உங்களை கைவிட மாட்டார். ஆமென்.